ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா மனிதாபிமானம். மனிதாபிமானம்னா என்ன? அப்படிதாங்க ஒருத்தர் 10 மணி இருக்கும், ஒரு கடையில் போய் தண்ணி கேட்குறாரு. தண்ணி கொடுங்க. இல்லை, நான் கடையில் சூடம் ஏற்றிட்டேன், நான் என்னால் தர முடியாது. பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் கேட்குறாரு. இல்லைங்க, சூடம் ஏற்றிட்டேன், இனிமேலுக்கு நான் தரமாட்டேன். சென்டிமெண்ட்டாக காசு இருந்தாலும் சரி நான் தரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு தூரத்தில் ஒரு வழி போக்கரா போயிட்டுருக்காரு. அவர் பார்த்துட்டு இருந்தாங்க தண்ணி, இந்தாங்க குடிங்க. இதை இந்த ஆள் இவர் பார்த்துட்டு அவர் உடைய அவர் ஆலயம் பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அவர் மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. உடனே அந்த வழி போக்குற இருந்தவர் என்ன செய்கிறாரு, உடனே அவரை காப்பாற்றி டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறாரு. டாக்டர் கேட்குறாரு, இவருக்கு என்னான்னு கேட்குறாரு. இவருக்கு என்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவரை காப்பாற்றணும், அவ்வளோதான். இந்தாங்க பணம்னு அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் பார்த்துட்டு இவருக்கு எதுவும் கிடையாது, இவர் டயர்டாக இவர் சாப்பிடாதனால தான் இவர் இப்படி இருக்காரு. இவர் எழுந்த உடனே என்ன சொல்கிறது, எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் நல்லா இருக்கும்பொழுதே நான் கிடத்துக்கு தண்ணி வேண்டான்னு சொன்னார். அதனால் நான் யாருன்னு சொல்ல தேவையில்லை. அவரை காப்பாற்றணும்னு நினச்சேன், நான் காப்பாற்றிட்டேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. அதுதாங்க மனித நேயம்னா, இதாங்க மனிதாபிமானம்னா இதான். உங்களை யாராவது வழியில் கேட்டாங்கன்னா, ஏதோ ஒரு வழி போகிறதுக்கு வழினா மதித்து பதில் சொல்லுங்கள். வயசானவங்களும் சரி வயசோ யாராக இருந்தாலும் மதித்து பதில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் தெய்வம் இருக்குது இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். தர்மங்கிறது நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ போகும்பொழுது யாரோ உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன அளவில் உதவி செய்தீங்கன்னா அது பன்மடங்காக அந்த உதவி உங்களுக்கு வரும், உங்கள் குடும்பத்துக்கு வரும். இதுதாங்க உண்மை.